ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, சரிங்களா? இந்த ஃபோன் வந்துட்டு பெங்களூரில் பேகூரில் இந்த ஃபோன் வச்சுட்டாங்க. இதோட ரேட்டு 32,000 ஓப்போ 11 ப்ரோ 5G. இந்த ஃபோன் இது ஓப்போ தான், நான் வாங்குறது எல்லாமே ஓப்போ தான். A3 5G தான் வரும். பாருங்கள், இது வந்து 16,500. இது வந்துட்டு போன மாதம் காணாமல் போச்சு, சரிங்களா? இது வந்துட்டு இப்போ ஒரு 3 வாரம் ஆகுது. இதுக்கு எலக்ட்ராசிட்டி பஸ் ஸ்டாப்பில் எடுத்துட்டாங்க. இந்த ஃபோன் 2 ஃபோன் மொத்தமாக ஒரு 46,000 போச்சா. இப்போ இது இஎம்ஐயில் எடுத்துருக்கேன். இந்த ஃபோன் 29 ஓப்போ 5G தான் இருக்கு. பாருங்க, என் தலைவருக்கு அவங்க நல்லா இருக்கும், எத்தனை போனவங்க நல்லா இருக்கும். உண்மையுமே அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது என் வயிற்று ஒன்றும் பண்ணுறது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை அவங்களும் எடுக்கல. ஸ்டேஷனில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கமிஷனர் வந்து சைன் போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்க. அதுவும் பண்ணியிருக்கேன், எல்லாம் தான் பண்ணியிருக்கேன். இதுவரை எந்த ஒரு ஸ்டெப்பு யாரும் எடுக்கலை. ஆனால் இந்த ஃபோனில் எடுத்தது வந்துட்டு தெலுங்குக்காரங்க தான். தெலுங்கில் பேசின்னு வந்தாங்க, அப்படியே ஆட்டையை போட்டுன்னு போயிட்டாங்க பஸ்ஸில். அதுக்குள்ளே டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? ஓகே, நன்றி.